அண்மை செய்தி. சென்னை அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவு பெற்றது. சென்னை அதிமுக தலைமையகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நிறைவு பெற்றது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவராக வெளியே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அதிமுகவில் நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில பிரிந்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் அவருடைய பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களும் இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வருங்காலத்தில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான திரு BV ரமணா செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் தெரிவிக்கையில சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பும் போது பொதுக்குழு கூட்டுவது தொடர்பாக எந்த விதமான ஆலோசனையும் நடைபெறவில்லை என்றும் கட்சியில வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தான் ஆலோசிக்கப்பட்டதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தற்போது வெளியே வந்த வண்ணம் இருக்கிறாங்க. முக்கிய தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளிடத்துல எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுக 2 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்று காலை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்தில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட பிறகு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தாங்க. முக்கிய மாவட்ட செயலாளர்களான முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, அதே போல கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருந்தார்கள், குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் போன்ற முக்கிய நபர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய நிலைப்பாட்டினை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை என்பதும் இந்த இடத்துல கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. திரு வேலுமணி அவர்களது தரப்புக்கும் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்கவில்லை. நடுநிலை என்ற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரையிலும் அந்த நடுநிலை என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனைய மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அவர்களிடத்துல கட்சியில அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கட்சி ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சியில தற்போது நிலவக்கூடிய உட்கட்சி விவகாரம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.